இந்த பக்கம் செல்லில் இருக்கிறவரு எனக்கு போய் 2 நாளைக்கு எதுவும் எனக்கு ஃபுட்டு கிட்ட வேறு எதுவும் வரல இல்லை, அதனால போகிற ஆள் பக்கத்தில் இருந்தாங்க, நான் வாழைப்பழம் வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தில் இருக்கணும். இவனை தூக்கி வேறு பிளாக்கு காமிச்சிட்டாங்க. வாழைப்பழம் கொடுத்த உடனே இந்த பக்கம் செல்லில் இருக்கவன் மிக்சர் கொடுத்தான். இவனை தூக்கி 2வது பிளாக்கு மாற்றிட்டாங்க. ஓகே. கேமரா ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த பக்கமே அவனும் நடக்குது. 2 எம்டி பண்ணிட்டாங்களா? 2 செல் எம்டி. இந்த செல் எம்டி, இந்த செல் எம்டி. வெரி குட். இப்படிதான் நான் போகிறதுக்கு முன்னாடி 2 செல்லும் ஆக்குபைடு. இன்னொன்று உங்களுக்கு போன தெரியல, கையில் ஒரு கேமரா என்ன நீங்களாண்ணே வாங்க பார்த்துங்க, ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது இருக்கும். அவனும் பேசக்கூடாது. எனக்கு மட்டும் 24 ஹவர் பாரா. ஓகே. ரவுண்ட் தி கிளாக் பாரா. தப்பி தவறி அவனாவது கேமரா இருக்க தெரியாமல் வந்து பேசினா கூட வரட்டுவார் இருந்தாலும். ஓகே. அந்த பாரா காவலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எவனாவது பேசணும்னா நீ சஸ்பெண்ட். ஓகே. ஆல்மோஸ்ட் அது தனிமை சிறை தான். தனிமை சிறை தான், வேற என்ன? யாருமே பேசக்கூடாதுன்னா இப்போ தனிமை சிறை தானே. பின்னாடி கேமரா, பின்னாடி இந்த பாத்ரூம் வழியாக நாங்கள் பின்னாடி கேமரா. இதுக்கு பிறகு நடுவில் ஒரு நாள் ஒரு நம்ம நண்பர் வராகிக்கும் எனக்கும் ஒரே வக்கீல், ராஜ்குமார் தான் வக்கீல். 2 பேருக்கு ஒரு நாள் மனு போடுறாரு. வராகி பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நாங்கள் உட்காந்துருக்கேன், வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ வராகிட்ட பேசினேன்.